அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைக்கி தீர்ப்புலாம் எப்படி சொல்கிறதுன்னு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். இது உங்களுக்கு சில இதிகாச கதைகளிலிருந்தே சொல்லலாம். அதாவது, கலகங்களுக்கு நமக்கு ஒரு கதாநாயகன் உண்டு. அவர் பேர் நாரதர். கலகம்னா நாரதர்னு நம்ம சொல்லிடுவோம். அது நாரதர் கலகம் புறமே நல்லவையில் முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நாரதர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் அப்படியே வைகுண்டத்துக்கு போய் நாராயணனை பார்க்க போகிறார். நாராயணன் கொஞ்சம் அப்படி படுத்துட்டு, அவர் வழக்கம் போல் படுத்துட்டு சிரிச்ச முகத்தோட நாரதரே வாங்க அப்படி சொல்கிறாரு. நாரதர் ரொம்ப பயபக்தியோட நம்ம நாராயணன் நின்று சுவாமிகள்னு வணங்குறார். வணங்கிட்டு நாரதருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, நான் கேட்கலாமான்னு கேட்டு பெர்மிஷன் கேட்குறார். நாராயணரும் ஓகே அப்படின்ட்டார். உங்களுடைய பாதம் சேர வேண்டும் உங்கள் பக்தன், அவன் என்ன செய்ய வேண்டும்? உங்களை ஒருவன் அடைய வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு மட்டும் தாங்கள் ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறார். நாராயணர் அப்படியே நாரதரை பார்த்து, எந்த ஒரு பக்தன் என்னை என் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் நான் என் பக்கத்தில் இடம் கொடுப்பேன், அவனை நான் என்னோடு ஏற்றுக்கொள்வேன்னு நாராயணர் சொல்கிறார். அப்போ நாரதருக்கு ஒரு டவுட். எதுக்கெடுத்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்கிறது நாரதர் தான். உட்கார்ந்தாலும் நாராயணன் பாரு, எந்திரிச்சாலும் சொல்லுவார், நடந்தாலும் சொல்லுவார், ஓடினாலும் சொல்லுவார், தும்முனாலும் சொல்லுவார், சாப்பிட்டாலும் சொல்லுவார். நாராயணர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவர் நாரதர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ நாரதர் மைண்டில் நினைக்கிறார், ஆஹா, இதுக்கு நம்ம பேரை தான் நாராயணர் சொல்லுவார் அப்படின்னு நினச்சி, சரி அப்படி உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு 2 பக்தர்களுடைய பேரை சொல்லுங்களே அப்படின்னு நாராயணர்கிட்ட நாரதர் கேட்குறார். நாராயணர் சொல்கிறாரு, அதில் முதல் பக்தன் யாருப்பா அப்படின்னா, அப்போ நாரதர் தன்னுடைய பேரை தான் சொல்லுவார்னு அவளோடு பார்த்துட்ருக்கார். யாருன்னா, பூலோகத்தில் குப்பம்னு ஒரு கிராமம் இருக்குது, அதில் பொன்னன் ஒரு விவசாயி இருக்கான், அவன் தான்ப்பா இதில் முதல் ஆள், அவனுக்கு தான் முதல்ல என் பக்கத்தில் இடம் கொடுப்பேன் அப்படின்னார். நாரதருக்கு அப்படி சோகமாயிட்டார். தான் பேரை சொல்லுவார்னு நினச்சார். தான் பேரை சொல்லாமல் யாரோ ஒரு குப்பம்ங்கிற ஊரில் ஒரு பொன்னன் ஒரு பேரை சொல்கிறாரேங்கிற ஃபீலிங்கில், சாமிகள் எப்படி அவர் பேரை போய் சொல்கிறீங்க? நான் ஒரு மூச்சுக்கு 300 தடவையாவது நாராயணா நாராயணா நாராயணான்னு உங்கள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, என் பேரை சொல்லாமல் நீங்கள் முன்பின் தெரியாத ஒரு குப்பனவே சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறான். உடனே நாராயணருக்கு அதை ப்ரூஃப் பண்ணணும்ல. இந்த பக்தன் பெரிய பக்தன் என்பதை இப்பொழுது நாராயணர் ப்ரூஃப் பண்ணக்கூடிய அளவிற்கு தீர்ப்பு கரெக்டாக சொல்லணும்ல, சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். நாரதரை கூப்பிட்டு, நேராக குப்பங்கிற கிராமத்துக்கு போ, அங்கே பொண்ணை பார், அவன் என்ன செய்கிறான்னு பார்த்து எனக்கு தகவல் தான் சொல்லி அனுப்பிட்டார். நாரதர், அந்த குப்பனை பார்த்துடலாமே, அவன் எப்படி தான் இருக்கான்னு பார்ப்போம், அவன் எப்படி தான் இவருடைய பக்தனானான், இவருடைய மனசில் எப்படி இடம் பிடிச்சான், இதை கண்டுபிடிச்சிருவோங்கிற ஃபீலிங்கில் நாரதர் அப்படி பூலத்துக்கு வந்துட்டார். குப்பங்கிற கிராமத்துக்கு போயிட்டார். பொன்னனையும் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பித்தார், அவனுடைய நடவடிக்கைகள் என்ன செய்கிறான். பொன்னன் காலையிலேயே எழுந்தான். நாராயண மாதிரி எழுந்திரிச்ச உடனே நாராயணா நாராயணாலாம் ஒன்றும் சொல்லலை. எழுந்தவன் அப்படியே தான் தொழுவத்துக்கிட்ட போனான். வாய்க்காட்டை உழவக்கூடிய அந்த கலப்பை அங்கே இருந்துச்சு. கலப்பையை நல்லா எடுத்து கலப்பைக்கு அவன் தோலில் வச்சான். தோலில் வைக்கும்பொழுது நாராயணா அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். கலப்பையை தூக்கிட்டு நேராக வயக்காட்டுக்குள்ளே போயிட்டான். வயக்காட்டில் போய் கலப்பையை வச்சு மாடு பூட்டி வயக்காட்டை உழுதான். பிறகு அதை பரம்படித்தான். பிறகு நாற்றுலாம் கொண்டாந்து நட்டான். வரப்பு வாய்க்காலெல்லாம் சரி பண்ணினான். சாயங்காலம் பார்த்தான், சூரியன் அடையக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. நேராக கலப்பையை நல்லா உடையில் போட்டு கழுவுனான். தூக்கி தோளில் வச்சான். நேராக வீட்டை பார்த்து பொன்னன் வந்துட்டான். வீட்டில் காலில் எந்த இடத்துல கலப்பையை எடுத்தானோ அதே இடத்துல கலப்பையை வைக்கும் பொழுது நாராயணான்னு ஒரு வார்த்தை சொன்னான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாரதருக்கு ஒரே சந்தோஷம். காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பொண்ணை பின்னாலேயே அலைஞ்சி பார்த்து ஆராய்ச்சி பண்ணதில் பொண்ணன் 2 ட்ரிப்பு தான் நாராயணான்னு சொல்லியிருக்கிறான், மீதி டைம் சொல்லலை. எனவே அவர் கணக்கு தப்பாக சொல்லியிருக்கார். யார்? நாராயணன். நம்ம அவர்கிட்ட போய் பேசி இதை தீர்த்திடலான்னு சொல்லி சந்தோஷமாக மோட்ச ராஜ்யத்திற்கு வைகுண்டத்துக்கு போகிறாரு நம்ம நாரதர். சுவாமிகள் அப்படிங்கிறார். அவர் என்ன அப்படிங்கிறார், நான் ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 ட்ரிப்பு சொல்கிறேன், அவன் நேற்று 2 ட்ரிப்பு தான் சொன்னான்.
அப்போ அவன் குறைவாக தானே சொல்கிறான், நீங்கள் எப்படி அவனை நீங்கள் முதல் ஆளாக செலக்ட் பண்ணினீங்கன்னு கேட்குறான். அப்போ நாராயணர் கேட்குறாரு, நேற்று நீ என்ன பண்ணுனே, அவனை ஆராய்ச்சி பண்ணல, அப்போ நீ என்ன பண்ணுனேன்னு கேட்டான். நேற்று நான் ஒரு ட்ரிப்பு கூட நாராயணான்னு சொல்லலை. ஏன்னா அந்த சொல்கிற டயத்தில் அவன் நாராயணான்னு சொன்னால் நான் எண்ணிக்கையில் விட்டுருவேங்கிறதுக்கு பயந்து போய் நான் எதுவுமே சொல்லாமல் அவனை முழு கண்ணோடு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். எனவே நேற்று நான் எதுவுமே செய்யலை அப்படின்னார். அப்போ நாராயணன் சொல்கிறார், நேற்று மேட்டரை விட்டுருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதற்கு முன்னால் நீ என்ன செய்தாய்? மூச்சுக்கு 300 ட்ரிப்பு நாராயணான்னு சொன்னான். உனக்கு எதாவது வேலை இருக்கா? எந்த வேலையும் கிடையாது. வேலையே இல்லாத நீ மூச்சுக்கு 300 ட்ரிப்பு சொல்கிற, கரெக்ட். பொண்ணை என்ன பண்ணுறான்? காலையில் எழுந்திக்கிறான், கலப்பைக்கு தோளில் வைக்கிறான், நாராயணான்னு சொல்கிறான், வயலுக்கு போகிறான். வயலுக்கு போய் உள்ள நுழைஞ்சதில் இருந்து சாயங்காலம் சூரியன் அடைகிற வரைக்கும் அவன் வேலையே தான் செய்துக்கிட்டே இருக்கிறான். வேறு எதுவுமே அவன் செய்யலை. நாராயணான்னு கூட அவன் சொல்லலை. வேலையே செய்து முடித்து வேலை முடித்த பிறகு கலப்பையை கொண்டு வந்து வீட்டில் வைக்கின்ற பொழுது நாராயணா என்று சொல்கிறான். வேலையை அதிகமாக செய்து கொண்டு அந்த வேலைகளுக்கு மத்தியிலேயும் என்னை நினைத்து கொண்டு நாராயணா நாராயணா என்று 2 முறை அவன் சொன்னாலும் அதை என்னை பொறுத்தவரையில் 200 கோடி முறை சொன்னதுக்கு சமமாக தென்படுகிறது. எனவே அவன்தான் உயர்ந்தவன் சொல்கிறான். இப்போவும் நாரதர் மனசு முழுசும் ஒத்துக்காமல் போச்சு. இல்லைங்க, நீங்கள் 1000 தான் சொன்னாலும் உங்கள் பேர் அதிகமாக உச்சரிக்கிறவன் நான் தான் அப்படி திரும்ப சொல்கிறார். அப்போ தான் நாராயணர் சொல்கிறாரு, நாரதரா இங்கே வா, நேராக போய் என்ன பண்ணுறேன்னா 1 கிலோ இரும்பு எடுத்துகிட்டு வா, இன்னும் 1 கிலோ பஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார். எதுக்குன்னு தெரியலை. நாரதர் 1 கிலோ இரும்பையும் 1 கிலோ பஞ்சையும் கொண்டு கொடுக்குறார். இந்த 2ஐயும் கையில் வச்சுக்கிட்டு நாராயணர் சொல்கிறாரு, நாரதா நீங்கள் உட்காரு, நான் முதல்ல உனக்கு 1 கிலோ பஞ்சை கொண்டு உன்னை எரிஞ்சு பார்க்குறேன், அது எப்படி வலிக்குன்னு என்கிட்ட சொல்லு. அதுக்கு பிறகு 1 கிலோ இரும்பு வச்சு உன்னை எரிஞ்சு பார்க்குறேன், இது எப்படி வலிக்குன்னு சொல்லு, இதை பார்த்தா நான் ஆன்சர் சொல்லிடுவேன் அப்படிங்கிறார். நாராயணர், இல்லை சுவாமிகள், நான் புரிந்து கொண்டேன். 1 கிலோ பஞ்சு அடர்த்தி கம்மியானது, ஆனால் பெரிதாக இருக்கும். 1 கிலோ இரும்பு அடர்த்தி அதிகமானது, அது கடினமாக இருக்கும். எனவே இரும்பை கொண்டு எரிந்தால் எனக்கு காயம் அதிகமாக ஏற்படும், பஞ்சை கொண்டு எரிந்தால் எனக்கு காயம் ஏற்படாது. எனவே அந்த பொன்னனுடைய எண்ணம், தங்களை தியானிக்கக்கூடிய அந்த சிறப்பு அழுத்தம் அதிகமானது தான். 2 முறை ஒரு நாளைக்கு அவர் உங்களை நினைத்து பார்த்தாலும் அதனுடைய உணர்வு அதிகமானது, நான் பல முறை நினைத்து பார்த்தாலும் உணர்வு கம்மியானது தான். எனவே உங்கள் கூற்றுப்படி பொன்னனே உங்களுக்கு சிறந்தவனாக கருதப்படுகிறான் என்று சொல்லி நாரதர் தன்னுடைய உரையை முடித்து கொள்வார். அருமை நேயர்களே, எதை செய்தாலும் குறைவாக செய்தாலும் தெளிவாக சிந்தனையோடு நாம் பொன்னனைப் போல இறை பக்தியோடு நாம் செய்கின்ற தொழிலையும் சேர்த்து அதையும் ஒரு பக்தியாகவே எண்ணி செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.